பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் தன் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். தான் உயிரோடு இருப்பதை வெளிப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பல காரியத்தை விளக்கி பேசினார். 40 நாள் முடிந்த பிறகு பரலோகத்திற்கு அவர் எடுத்து கொள்ளப்பட்டார். அவர் பரலோகத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவர் கடைசியாக சொன்ன ஒரு வசனம் இதுதான். அவர் பூமியிலே மனிதனாய் வந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பாய் கடைசியா சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லி முடித்த உடனே ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்பதாய் வசனத்திலே பார்க்கிறோம். அப்ப இயேசு சொன்ன கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியமானது. யாராவது உங்க பிரியமானவங்க மரித்து விட்டால், நீங்க பக்கத்துல இல்லாவிட்டால் அவங்கள விசாரிக்க வரும்போது கேட்பீங்க, கடைசியா என்ன சொன்னாங்க, கடைசியா ஏதாவது பேசினாங்களா, கடைசியா அவங்க என்ன சொன்னாங்க மரணத்திற்கு முன்னால. இந்த கடைசி வார்த்தையை கேட்க நம்ம விரும்புவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து போகவில்லை. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாக கடைசியா சொன்ன ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீங்க, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீங்க என்பதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்கிற திருத்துவத்தின் 3வது நபரை குறித்து இயேசு பேசுகிறார். அவர் வரும் பொழுது நீங்க பலன் அடைவீங்க, எனக்கு சாட்சியா இருப்பீங்க. ஆங்கில வேதாகமத்தில் அழகாய் சொல்லப்படுகிறது, when the Holy Spirit will come upon you, you shall receive power. நீங்க வல்லமை பெற்றுக் கொள்ளுவீங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஒரு வல்லமையை பெற்றுக் கொள்ளுவீங்க, எனக்கு நீங்க சாட்சிகளாய் இருப்பீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நாம் சாட்சியா இருக்கணும். அதுதான் இயேசுடைய விருப்பம். படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும். இந்த மகள் இயேசுவின் மகள், இந்த மகன் இயேசுவை விசுவாசிக்கிற மகன், இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான், ஒழுக்கமுள்ளவனாய் இருப்பான், ஒழுக்கமுள்ளவளாய் இருப்பாள், இந்த மாதிரிலாம் பேச மாட்டான். அந்த மாதிரி ஒரு சாட்சியின் வாழ்க்கை. நீங்க வேலை செய்கிற இடத்துல சாட்சியா இருக்கணும். இவங்க நேரம் தவற மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, கடினமா வேலை செய்வாங்க, சம்பளத்திற்கு அதிகமாக தான் வேலை செய்வாங்க, சோம்பேறியா உட்கார்ந்து சம்பளம் வாங்க மாட்டாங்க. இவங்க கிறிஸ்தவர்கள், அதனால நேர்மையா நடப்பாங்க. சாட்சி. வேலை செய்கிற இடத்துல சாட்சி. உங்க பிசினஸ்ல சாட்சி இருக்கணும். இவங்க ஏமாத்துகிற பிசினஸ் செய்ய மாட்டாங்க, கலப்படம் பண்ண மாட்டாங்க, அதிக லாபம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்க இயேசுவின் பிள்ளைகள் அப்படின்னு சாட்சி. நம்ம வசிக்கிற இடத்துல, வாழ்கிற கிராமத்துல, பட்டணத்துல, நம்ம வேலை செய்கிற இடத்துல, ஊழிய செய்கிற இடத்துல முதலாவது இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும். அதுதான் இயேசுடைய விருப்பம். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சாட்சி சொல்லுவதல்ல, சாட்சி சொல்லுவது ஒரு அனுபவம். நான் சுகம் பெற்றேன், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார், எனக்கு கற்பத்தின் கனி கொடுத்தார், சாட்சியெல்லாம் சொன்னாங்கல்ல, அது ஒரு அனுபவம், அது சாட்சி சொல்லுவது. ஆனா இயேசு சொல்லுகிறார், சாட்சியாய் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கணும். அந்த மாதிரி வாழுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். நீங்க எனக்கு சாட்சியா இருக்கணும். இருக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல சாட்சியா இருக்கணும். அதற்கு ஒரு வல்லமை தேவை. இது பாவம் நிறைந்த உலகம். எங்க பார்த்தாலும் அநியாயம், அக்கிரமங்கள் நிறைந்த ஒரு உலகம். கடைசி காலத்துல நம்மை சுற்றிலும் தீமைகளும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் பெருகிவிட்டது. அதனால இந்த காலத்துல நம்ம சாட்சியாய் வாழுவது சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு ஒரு வல்லமை வேண்டும்.
பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழவும், நீதியாக வாழவும், சாட்சியாய் வாழவும் ஒரு வல்லமை நமக்கு வேண்டும். அந்த வல்லமை ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை. அது ஒரு ஆவிக்குரிய வல்லமை, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். சாப்பிடுறதுனால உண்டாகிற வல்லமை அல்ல, சத்தான உணவை எடுத்துக்கொள்றதுனால உண்டான வல்லமை அல்ல. இதுக்கு ஒரு ஆவிக்குரிய வல்லமை தேவை. அந்த வல்லமை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் வரும் பொழுது உங்களுக்கு வல்லமை கொடுத்து உங்களை சாட்சியாக வாழ வைப்பார் என்பதாக இயேசு சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 20:22 சீஷர்களை பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்ல, ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். யோவான் 14:16 நான் போவது நல்லது, நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அவர் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவார், another comforter. நான் எப்படி உங்க கூட இருந்தா ஆறுதல், தைரியம், பலன் உண்டாகிறதோ அதே மாதிரி ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் போது நான் கூட இருப்பதை உணர்வீங்க. இயேசு என் கூடவே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள செய்ய அந்த ஆவியானவர் உங்களுக்கு கிருபை தருவார். அப்ப அந்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ளணும் என்பதாக இயேசு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1 கூட நீங்க எருசலேமை விட்டு போகாதபடி காத்திருங்க, அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் காத்திருங்கன்னு சீஷர்களுக்கு சொன்னார். அப்போஸ்தலர் 2 பெந்தெகோஸ்தே நாளில தான் ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். அதுக்கு முன்னால் ஆவியானவர் இல்லையா அப்படின்னு கேட்டா, ஆதியாகமம் 1 ஆவியானவரை பற்றி வாசிக்க முடியும். அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒழுங்கியமாக இருந்த இந்த உலகத்தை சரிப்படுத்துவதிலே ஆவியானவர் உதவி செய்தார். பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகள் மேல ஆவியானவர் இறங்கினார். நியாயாதிபதிகள் சிம்சோன் மேல, கிதியோன் மேல, எத்தாவின் மேல, தெபோராள் மேல ஆவியானவர் வந்து இறங்கினார். தாவீதின் மேல ஆவியானவர் வந்து இறங்கி இருந்தார் என்பதாக வாசிக்கிறோம். அப்ப ராஜாக்கள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள் இவங்க மேலதான் ஆவியானவர் இறங்குவார். அவங்க தான் நிரப்பப்படுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்து முடிக்க ஆவியானவர் அவளை பயன்படுத்துவார். அப்புறம் அவர் போய் விடுவார். அப்படித்தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல. ஆனா புதிய ஏற்பாட்டு காலம் வரும் பொழுது யோவேல் 2:28 மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ராஜாக்கள் மீது மாத்திரம் அல்ல, தீர்க்கதரிசிகள் மேல மாத்திரம் அல்ல, ஊழியர்கள் மேல மாத்திரம் அல்ல, மாம்சமான யாவர் மேலும், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் எல்லார் மேல என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் எல்லாருமே நம்ம சாட்சியா இருக்கணும், இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும். அதற்கு ஒரு வல்லமை உங்களுக்கு வேணும். அந்த வல்லமை தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை என்பதாக வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது என்ன வல்லமை? இந்த ஆவியானவரை குறித்து நிறைய காரிய வேதத்தில் இருக்குது. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அவர் கொடுக்கிற வரங்கள், செய்கிற வழி நடத்துதல்கள், ரகசியத்தை வெளிப்பு, நிறைய காரியம் இருக்கிறாரு. எல்லாத்தையும் தியானிக்கணும்னா பல நாள் ஆகும். இன்றைக்கு ஒரு 3 காரியம் உங்களுடைய அனுதின வாழ்க்கையில, நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்ம சாட்சியாய் வாடுவதற்கு ஆவியானவர் எப்படி உதவி செய்கிறார், எப்படி வல்லமை தருகிறார், என்னென்ன வல்லமை நமக்கு தேவை, அதை மாத்திர ஒரு 3 காரியத்தை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது காரியம் பாருங்க, அது சொல்ல, பாவ சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை, பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமையை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் கொடுக்கிற ஒரு வல்லமை என்னவென்றால் பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமை, பாவ சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை.
அது ஆவியானவர் தருகிற வல்லமை. நம்ம எல்லாருக்குமே இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே பரிசுத்தமா வாழணும்ன்ற விருப்பம் வருகிறது. நான் பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமா இருக்கணும் என்கிற விருப்பம் வருகிறது. ஆனா முடியவில்லை. கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், கோபம் வந்துடுது. சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், சண்டை வந்து விடுகிறது. எரிச்சல் படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், எரிச்சல் வந்து விடுகிறது. பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறோம், அவ்வளவுதான், பொறுமை மிஞ்சி போய் விடுகிறது. அப்போ நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு விரும்பினாலும் முடியவில்லை, பரிசுத்தமாய் வாழ விரும்பினால் முடியவில்லை. அப்ப ஏன் முடியல? வல்லமை இல்லை. அதற்கு ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுக்கிற வல்லமை. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஆண்டவர் அந்த வல்லமை நமக்கு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ நமக்கு பலன் தருகிறார். அதனால இந்த அபிஷேக ஆவியானவர் நமக்கு அவசியம். எனக்கு ஒரு வாலிப தம்பியை தெரியும். அவர் ரட்சிக்கப்பட்டார். மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், சில வாலிபத்தின் பாவங்கள் எல்லாம் இருந்தது. ஒரு நாள் தன் பாவி என்பதை உணர்ந்து மனம் திரும்பி இயேசுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த உடனே இயேசு பாவத்தை மன்னிச்சிட்டார். இதுவரை செய்த பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. உள்ளத்துல சமாதானம், பாவ மன்னிப்பின் சமாதானம் உள்ளத்துல வந்து விட்டது. இப்போ குடிப்பதில்லை, புகைப்பதில்லை, பாவ காரியங்கள் செய்வதில்லை, நல்ல ஒரு மாற்றம். இப்ப சாட்சியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சார். இயேசுவை என்னை ரட்சித்தார், எனக்கு விடுதலை தந்துட்டார் அப்படின்னு பல இடங்களில் போய் சாட்சியெல்லாம் சொன்னார். சில மாதங்கள் கழிந்தது. சில மாதம் கழிந்த பிறகு மெதுவா பழைய பாவம் அவருடைய வாழ்க்கையில் அவரை மேற்கொள்ள ஆரம்பித்தார். பழைய பாவம், எந்த பாவத்தை விட்டு வந்தாரோ அந்த பாவம் மேற்கொள்ள ஆரம்பித்தார். சில சமயம் அந்த பாவத்தை செய்திருவாரு, ஆண்டோட்டு போய் அழுவார், ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேனே, மன்னிச்சிருங்க 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 அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பாவம் செய்வார், மறுபடியும் போய் ஜெபம் பண்ணுவார். இதே மாதிரி அந்த பழைய பாவங்கள் அவரை மேற்கொள்ள ஆரம்பித்தது. எந்த பாவத்தை விட்டு வந்தாரோ அந்த பாவம் மறுபடியும் தாக்க ஆரம்பித்தது. பரிசுத்தமா வாழ விரும்புகிறார், முடியவில்லை. அதுக்காக உபவாசம் பண்ணுகிறார், ஜெபம் பண்ணுகிறார். போகிற ஊழியக்காரர்கிட்டலாம் போய் நான் பரிசுத்தமா வாழன்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுகிறார், முடியல. கடைசியில் அவர் யோசித்தார், ஒரு வாலிபனால பரிசுத்தமா வாழ முடியாது. வயசான காலத்துல வேணா பரிசுத்தமா வாழலாம், வாலிப பிராயத்துல பரிசுத்தமா வாழ முடியாது. அதனால நம்ம ஆண்டவருக்கு சாட்சியெல்லாம் சொல்லிட்டோம். இனிமே நான் பாவம் செய்து அதனால இயேசுவுக்கு அவமானம் வந்துவிடும். அதனால பாவமே இல்லாத இடத்துக்கு போயிட்டா நல்லது. பாவமே இல்லாத இடம் எது அப்படின்னு பார்த்தா பரலோகம்தான் பாவமே இல்லாத இடம், பாவம் நுழைய முடியாத இடம், பாவ சோதனை இல்லாத இடம் பரலோகம் மட்டும்தான். அதனால அவர் பார்த்தா பரலோகத்துக்கு போயிட்டா நம்ம பரிசுத்தமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்சியரா ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணினார். என்ன ஜெபம் பண்ணினார்? ஆண்டவரே நான் பரிசுத்தமா வாழ விரும்புறேன், என்னால முடியல, இங்க எல்லாம் பாவம் நிறைந்திருக்கிறது, கண்களின் இச்சை வந்து விடுகிறது, மாமிச இச்சை வந்து விடுகிறது, நான் விட்டு வந்த பாவம் திரும்ப வந்து விடுகிறது, என்னால முடியல. அதனால பரிசுத்தமான பரலோக ராஜ்யத்துக்கு என்னை எடுத்துக்கொள்ளுங்க, நான் அங்க வந்துட்டா பரிசுத்தமா இருக்க முடியும்ல, அதனால என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிச்சார். பார்த்தீங்களா, பரிசுத்தமாய் வாழுவதற்காக என்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபிக்க ஆரம்பிச்சார். சின்சியரா ஜெபம் பண்ணார். ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்க, இங்க பாவம் செய்யாம இருக்க முடியல, வீட்டுல போனா சண்டை வருது, கோபம் வருது, எரிச்சல் வந்துருது, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா கண்களின் இச்சை வந்துருது, மீறுதல் வந்துருது, வேண்டாம் வேண்டாம், எனக்கு இந்த உலகமே வேண்டாம், நான் பரலோகத்துக்கு வந்துடுறேன், என்னை எடுத்துக்கொண்டா நான் பரிசுத்தமாக இருக்க முடியுமே. சின்சியரா ஜெபம் பண்றார், பாரத்தோடு அழுது ஜெபிக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் அவரை சந்தித்தார். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போது மகனே, நான் உன்னை பாவத்திலிருந்து ரட்சித்தேன், உண்மைதான் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமா வாழ முடியலையே,
என்னை பரலோகத்தை கொண்டு போயிருங்க. ஆண்டவர் சொன்னார், இல்லை, நீ சாட்சியாய் வாழுவதற்கு தான் உன்னை ரட்சித்தேன். அதனால இந்த பூமியில நீ எனக்கு சாட்சியா இருக்கணும். என்னால முடியலையே, உன்னால முடியலைன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என்னுடைய ஆவியினால் உன்னை நிரப்புவதற்கு நான் வந்தேன். என் ஆவியினால் உன்னை நிரப்பி விட்டால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வல்லமை தருவார். அதனால இந்த உலகத்திலேயே நீ பரிசுத்தமா வாழ முடியும். நீ இந்த உலகத்திலேயே வெற்றி உள்ள வாழ்க்கை செய்ய முடியும். அதற்குரிய வல்லமையை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நான் உன்னை நிரப்புகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு தேவன் பரிசுத்த ஆவியினால் அவரை நிரப்பினார். அவ்வளவுதான். அவர் பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார். ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார். பெரிய ஒரு சந்தோஷம். ஆவியானவரால் அக்கினி வந்து நிரப்ப நிரப்ப நிரப்ப, போதும் ஆண்டவரே போதும், இதுக்கு மேல என்னால தாங்க முடியல என்ற அளவுக்கு ஆண்டவர் நிரப்பி விட்டார். இப்ப பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட உடனே அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. இப்போ அவர் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். பாவத்தை மேற்கொள்ளுகிற வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். பூமியிலேயே சாட்சியாய் வாழ ஆரம்பித்தார். நான் அவரோடு பேசும்போது கேட்டேன், சரி, ஆண்டவர் உங்களை நிரப்பிட்டார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டீங்க, அப்போ உங்களுக்கு பாவ சோதனையே வருவதில்லையா, உங்களுக்கு பாவ போராட்டமே வருவதில்லையான்னு கேட்டேன். அவர் சொன்னார், பாவ சோதனை எல்லாம் வருது, பாவ போராட்டம் எல்லாம் வருது, ஆனா இப்ப நான் பாவத்தில் விழுந்து போவதில்லை, நான் ஜெயம் எடுக்கிறேன், அதை மேற்கொள்ளுகிறேன். அதை மேற்கொள்ள ஆவியானவர் எனக்கு பலன் தருகிறார். அதை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு பலன் தருகிறார். பாவ சோதனைகளை மேற்கொள்ளவும் பரிசுத்தமாய் வாழவும் ஆவியானவர் எனக்கு வல்லமை தருகிறார். இதுதான் பரிசுத்தாவின் வல்லமை. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வல்லமை உங்களுக்கு தேவை. பரிசுத்தமாய் வாழுவதற்கான ஒரு வல்லமையை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களை நிரப்ப 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 உங்களுடைய கோப சுபாவம் மாறி சாந்த குணம் வந்துவிடும். அந்த ஆவியினால் நிரப்பப்பட 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 பாவ உணர்வுகள் எல்லாம் நீங்கி ஒரு பரிசுத்த சிந்தை உங்களுக்குள்ளே வந்துவிடும். அந்த பரிசுத்தாவினால் அனுதினமும் நிரம்பி ஜெபிக்க 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 உங்களுக்குள்ள பெருமை, எரிச்சல், அந்த சுபாவம் எல்லாம் விலகி அமைதி, சாந்தம் உங்களுடைய வாழ்க்கையில வந்துவிடும். உங்களுடைய சுபாவத்தையே அவர் மாற்றி விடுவார். உங்களுடைய குணங்களை அவர் மாற்றி விடுவார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. இந்த வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அதற்கு ஒரு நாள் பெற்றுக்கொண்டதோடு நின்றுவிடக் கூடாது. அனுதினமும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட வேண்டும். தினந்தோறும் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். அதிகாலை எழும்பி வேத வசனத்தை தியானித்து பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியினால நிரப்பப்பட்டு தினமும் நீங்க ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்க 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 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனத்தை வாசித்து பாருங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்ப பரிசுத்தாவில நிரம்பி அந்நிய பாஷையில துதிப்பது, அந்நிய பாஷையில ஜெபிப்பது, அந்நிய பாஷையில ஆண்டவரை புகழுவது, அப்படி ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்குள்ள பரிசுத்தம் பெருகும். கிறிஸ்துவின் சுபாவம் உங்களுக்குள்ளே பெருகும். உங்களுக்குள்ளே பக்தி பெருகும். உங்களுக்குள்ளே பரிசுத்தம் பெருகும். அதெல்லாம் செய்கிறவர் ஆவியானவர். அதற்கு தான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். பிரியமானவர்களே, ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்று ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். இது நீங்க விடுதலை பெறுகிற நேரம். ஆவியானுடைய வல்லமை உங்களை தொட போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியினால் ஆண்டவரே என்னை நிரப்புங்க, உம்முடைய வல்லமை என்னை தொடட்டும். பாவத்திலிருந்து, விட முடியாத பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, தீர்க்க முடியாத வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, இந்த பிசாசு பில்லிசுன்ய கட்டிலிருந்து ஒரு விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை. ஆவியானவர் இறங்கும் போது கட்டுகள் அறுக்கப்பட்டுரும். அதுக்கு தான் நான் ஜெபிக்க போறேன். எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? அப்படியே நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்க போறீங்க.
அப்படியே வலதுகரம் வைத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும், ஆவியானவர் என்னை தொடட்டும், எனக்கு விடுதலை வரட்டும்னு சொல்லுங்க. வாய் திறந்து கேளுங்க. இப்ப ஜெபிக்கும் போது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் என்னோட இணைந்து ஜெபிக்கிறாங்க, அவங்களோட இணைந்து நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீர். இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இவர்கள் மேல இறங்கட்டும். இந்த மகன் மேல உம்முடைய அக்கினி இறங்கட்டும். இந்த மகள் மேல பரிசுத்தாவுடைய வல்லமை இறங்கட்டும். மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக, அக்கினியினால் அவளை தொடுவீராக. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி விடுதலை வரட்டும். இப்பொழுது பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும், பாவத்தினுடைய வல்லமைகள் தெரிபட்டு போகட்டும். ஒரு விடுதலை பரிசுத்தமுடைய வாழ்க்கையிலே வரட்டும். பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும். நோயின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது ஒரு விடுதலை வரட்டும். பயங்கள் மாறட்டும், டிப்ரெஷன்கள் மாறட்டும், மன அழுத்தங்கள் மாறட்டும். சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். மந்திர பில்லிசோனி வல்லமைகள் அழியட்டும். இப்பொழுதும் அக்கினி இறங்கட்டும், ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். தொடுங்க ஆண்டவரே, அக்கினினால நிரப்புங்க ஆண்டவரே. இந்த மகனுக்கு விடுதலை கொடுங்க, மகளுக்கு விடுதலை கொடுங்க, இந்த குடும்பத்துக்கு விடுதலை கொடுங்க. இதோ உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், அக்கினி இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் அந்த அக்கினி தொடட்டும், பரிசுத்தாவின் வல்லமை தொடட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஆவியின் வல்லமினால் விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள்ல இருந்து நல்ல மாற்றத்தை அவர்கள் காணட்டப்பா. ஒரு விடுதலின் சந்தோஷத்தை அவள் அனுபவிக்கட்டும். கர்த்தர் அப்படி செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.